السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنك ميت وإنهم ميتون، صدق الله العظيم. فقال رسول الله صلى الله عليه وسلم: حياتي خير لكم ومماتي خير لكم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மீதே அனைத்து புகழும் உண்டாகட்டும் ஆகுக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், வல்லோர்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் மேலும் அமர இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய எல்லா விதமான கைது பரக்கத்துகளும் எல்லா விதமான நலவுகளும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆகுக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா புனிதமான ஜும்மாவுடைய நன்னாளிலே, புனிதமான அவனுடைய இல்லத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியதை போல நாளை மறுமையிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய நல் வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. மேலும் அல்லாஹ் தஆலா வாழக்கூடிய இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகள், கடன் தொல்லைகள், நோய் நொடிகள், திடீர் ஆபத்துகள், திடீர் மரணங்கள் அனைத்தையும் விட்டு பாதுகாத்து அல்லாஹ் ஒரு சலாமத்தான ஆரோக்கியமான வாழ்வை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அமைத்து தந்தருள் புரிவானாக. மௌத்துடைய தருணத்திலே இஹ்லாஸோடு, குறிப்பாக அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோடு, கலிமாவோடு மரணிக்கும் நல் மௌத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான ரபியுல் அவ்வலுடைய மாதத்தை அடைந்து இன்றைக்கு பிறை 26ஆம் நாளிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ரபியுல் அவ்வலுடைய மாதத்தின் இறுதி கட்டத்திலே, இறுதி ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். ரபியுல் அவ்வல் மாதம் முதல் கொண்டு ரபியுல் அவ்வலுடைய துவக்கம் முதல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை, நிறைய சொற்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த வெள்ளி மேடையின் மூலமாக நம்முடைய சிந்தனைகளிலே, நம்முடைய கற்பனைகளிலேயே அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை புகுட்டினார். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அதன்படி வாழச் செய்வானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவரை பெருமானாருடைய பிறப்புடைய சிறப்பை பற்றி பார்த்தோம். பெருமானாருடைய அஹ்லாக்கு, பெருமானாருடைய சுன்னாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகிலத்திற்கு ரஹ்மத்து, இது போல நிறைய விஷயங்களை பார்த்த நாம் புனிதமான இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் மிகவும் கவலையாக, மிகவும் ஒரு சிந்தனையோடு, கவனத்தோடு நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மௌத்திற்கு முன்பு, ஒரு சில தினங்களுக்கு முன்பு, ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு நம்முடைய நாயகத்துடைய அந்த சகராத்துடைய வேதனைகள் எப்படி இருந்தது, நம்முடைய நாயகத்துடைய அந்த மௌத்துடைய நிலைமைகள் எப்படி இருந்தது,
அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக இந்த உம்மத்திற்கு என்ன சொல்ல வருகின்றார், நமக்கு என்ன படிப்பினைகள் என்பதை முழுமையாக கவனமாக இன்ஷா அல்லாஹ் புனிதமான இந்த ஜும்மாவுடைய நன்னேரத்தில் நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக நாயகத்துடைய பிறப்பும் சரி, பெருமானாருடைய இறப்பும் சரி ரபியுல் அவ்வல் பிறை 12ஆம் நாளிலே நிகழ்ந்தது என்பதை நாம் அனைவர்களும் அறியக்கூடிய ஒரு செய்தி. எப்படி அல்லாஹ் தஆலா நாயகத்துடைய பிறப்பை சிறப்பாக சைராக இந்த உம்மத்துக்கு கொடுத்தானோ, அதே போல அல்லாஹ் தஆலா பெருமானாருடைய மௌத்தையும் இந்த உம்மத்திற்கு ஒரு புறத்திலே ஒரு சைராகத்தான் அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கின்றார். ஏன் சொன்னா, பெருமானாருடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தீனை முழுமைப்படுத்தி நம்முடைய நாயகத்தை வஃபாத் ஆக்கினார். நம்முடைய நாயகத்துடைய அந்த சகராத்துடைய அந்த நிலைகளின் மூலமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறைமுகமாக பல ஆன்மீகமான விஷயங்களை, இந்த உம்மத்திற்கு பல படிப்பினையான விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா இதில் மறைத்து வைத்துள்ளார். அல்லாஹ் தஆலா நம்முடைய நாயகத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நாயகமே இன்னக மையித்தும் வ இன்னஹும் மையித்துன், நீங்களும் மௌத்தாகுவீர்கள், அவர்களும் மௌத்தாகுவார்கள். இந்த உலகம் யாருக்குமே நிரந்தரமான ஒன்று இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் மௌத் வரும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தெரியப்படுத்துகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயின் மூலமாக தன்னுடைய மரண செய்தியை பற்றி பல செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒன்று, ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும், என்னுடைய பிறப்பு உங்களுக்கு எப்படி சிறப்பானதோ அதே போல என்னுடைய மரணமும் உங்களுக்கு கைரானது தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொன்ன ஒரு செய்தி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் என்பது யாருக்குமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிரந்தரமாக வைத்ததில்லை. ஒரு கால் நிரந்தரமாக இருந்திருந்தால் அரபியிலே அழகாக ஒரு கவிதையை எழுதுவார்கள், லவ் கானதி துன்யா ததூமு லி வாஹிதின், அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும் இந்த துன்யாவை நிரந்தரமாக கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா லகான முஹம்மதுன் அவுலா பித்தவாம், நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் இந்த துன்யாவை நிரந்தரமாக கொடுத்திருப்பார். ஆனா நம்முடைய நாயகத்திற்கே இந்த துன்யா நிரந்தரமாக இல்லனா அல்லாஹ் நாயகத்தை பார்த்து இன்னக மையித்துன், நாயகமே நீங்களும் மௌத்தாகுவீர்கள், அவர்களும் மௌத்தாகுவார்கள் என்று அல்லாஹ் நாயகத்தை பார்த்து இப்படி சொல்றானா, இந்த உலகம் என்பது அல்லாஹ் யாருக்குமே நிரந்தரமாக வைத்த ஒரு வாழ்க்கை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகத்துடைய மௌத்துக்கு முன்பே அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு சஹாபாக்களுக்கு நாயகம் வஃபாத் ஆகுவார்கள் என்ற ஒரு விதமான அறிகுறிகளை, முன் அறிவிப்புகளை, செய்திகளை அல்லாஹ் தஆலா காண்பித்து விட்டார். அதுல முக்கியமான ஒரு அறிகுறி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்துவிட்டு அடுத்த 80 நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள். அதற்கு பிறகு 10-17 நாட்களிலேயே நாயகம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கடைசி ஹஜ், அந்த ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹஜ்ஜிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அமர வைத்து, சஹாபாக்களை முன்னாடி அமர வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழர்களே ஹுது அன்னி மனாசிகக்கும், என் புறத்திலிருந்து ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, லஅல்லி லா அராக்கும் பஅத ஆமி ஹாதா, இந்த வருடம் தான் இந்த கடைசி இந்த ஹஜ் தான் என்னுடைய கடைசி ஹஜ்ஜாக இருக்கலாம். அடுத்த வருடம் இந்த நேரத்தில் நான் இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால என் புறத்திலிருந்து ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுவார்கள் என்ற ஒரு அடையாளத்தை அல்லாஹ் ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் முதலாக வெளிப்படுத்துகின்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்கள் போய்க்கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலிலேயும் கடைசி தருணங்களை பாருங்கள். நாயகத்துடைய உடல் போக போக முடியாமல் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு இக்கட்டான ஒரு நிலைக்கு மாறி போகிறது. கடைசி
தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களை அதிகமாக ஜியாரத் செய்தார்கள் என்ற விஷயத்தை ஹதீஸ்களின் மூலமாக நாம் கணக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கபரை ஜியாரத் செஞ்சிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வராங்க. கூச்சலிட்டு கொண்டே வருகிறார்கள். அம்மா ஆயிஷா, என்னுடைய தலைவலி அதிகமாகிறது, என்னுடைய தலைவலி ரொம்ப கனமாகிறது அம்மா ஆயிஷா, தலைவலி என்னால் தாங்க முடியவில்லை அம்மா ஆயிஷா சொல்லிக்கிட்டே வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக சக்கராத்துடைய வேதனையில் ஆரம்பமாக அல்லாஹ் தஆலா தலைவலியை தான் கடுமையாக ஆரம்பித்தார். தலைவலி போக போக கடுமையான காய்ச்சலாக மாறி போகிறது. நாயகத்திற்கு தலைவலி காய்ச்சலாக மாறுகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அழகாக சொல்வாங்க, நானும் அபூ சயீத் அல் குத்ரி அவர்களும் என்ன செஞ்ச தெரியுமா, நாயகத்தை பார்க்க போனோம். நாயகம் கடுமையான காய்ச்சலினால் போர்வையை போர்த்திக் கொண்டு தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். முடியாமல் எழுந்திருக்க முடியல. நாங்க கிட்ட போன உடனே அந்த காய்ச்சலுடைய கடும் சூடு, காய்ச்சலுடைய கடும் வெப்பம் எங்களுடைய முகத்திலே, எங்களுடைய கைகளிலே தெரிய வந்தது என்பதாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள். அவ்வளவு கடுமையான காய்ச்சல். அபூ சயீத் குத்ரி அவர்களே சொல்வாங்க, நாயகத்துடைய காய்ச்சலை பார்த்து அல்லாஹ் அந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே கையெழுந்து, யா ரப்பே, இந்த நாயகத்திற்கு இவ்வளவு சோதனை, அந்த கடும் காய்ச்சலை, கடும் தலைவலியை நீ எனக்கு கொடுத்து என்னை வஃபாத் ஆக்கி என்னுடைய நாயகத்திற்கு நீ கைரை சுகத்தை கொடுத்திருக்கலாம் அல்லவா என்பதாக அந்த சஹாபி அல்லாஹ்விடத்திலே கையெழுந்து துஆ செய்தார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ சயீதே, வேண்டாம், இப்படி துஆ செய்யாதீர்கள். அல்லாஹ் நபிமார்களுக்கு இப்படித்தான் வேதனை செய்வார். சக்கராத்துடைய காலத்திலே அல்லாஹ் இப்படித்தான் சோதனை செய்வார், சோதிப்பார். சும்மல் அம்சல், இன்னும் அல்லாஹ் அந்த சோதனை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பார். சராசரி மனிதனை விட 40 மடங்கு அதிகமா நபிமார்களை அல்லாஹ் சக்கராத்துடைய வேதனையில் சோதிப்பார் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அந்த நேரத்திலேயும் சஹாபாக்களை பொறுமையோடு இருக்கும்படி சபருடைய பாடத்தை நடத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு புறம் மனைவிமார்கள் எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். நாட்கள் நெருங்கிடுச்சு. மனைவிமார்கள் அந்த நேரத்திலேயும் நாயகம் மனைவிமார்களுடைய ஹக்கிலே நாம் குறை வைத்து விடக் கூடாது என்பதற்காக அந்த கடுமையான காய்ச்சலிலேயும் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஒவ்வொரு மனைவிமாருடைய வீட்டிற்கும் நாயகம் போயிட்டு வந்தாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நாயகத்தை பார்க்க முடியாமல், நாயகத்தை பார்க்க சகிக்காமல் மருந்தை வாங்கிட்டு வராங்க. நாயகமே, இந்தாங்க மருந்து போடுங்க. அம்மா உம்மு சலமா, மருந்து வேண்டாம் அம்மா, என்னுடைய நோய் தான் எனக்கு மருந்து அம்மா, அந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுங்கள், அல்லாஹ் உங்களை குணப்படுத்துவான் அம்மா, எனக்கு மருந்து தேவையில்லை அம்மா என்பதாக சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு துண்டை எடுத்து நாயகம் தலையிலே கட்டிக் கொண்டார்கள். நாயகத்தால் தாங்க முடியாத தலைவலி அதிகமாகிக் கொண்டே போகுது. சஹாபாக்கள் எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். நீங்க சஹாபாக்களால் சராசரியாக சாதாரணமாக நாயகத்திற்கு முள்ளு குத்துனாலே சஹாபாக்கள் தாங்க மாட்டாங்க. சஹாபாக்கள் நாயகத்தை பார்த்து முன்னாடி அழுது கொண்டிருக்கிறார்கள். பல தலைவலிகளை, பல நபர்களுடைய தலைவலியை நாயகம் போக்கிய இப்படிப்பட்ட மனிதனுக்கா இவ்வளவு கடுமையான தலைவலி என்பதாக புலம்பிக் கொண்டே அழுது கொண்டே இருக்கிறார்கள். குபைப் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கில் ஏற்றப்படுகிறார்கள். குஃபார்கள் கேக்குறாங்க கீழே இருந்து, ஓ குபைபே, இப்போ கூட நீ ஒண்ணு குறைஞ்சு போகல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, இந்த முஹம்மது கெட்டவர்னு சொல்லிடு, உடனே நான் உன்னை விட்டுறேன். அந்த நேரத்திலேயோ குபைப் ரலியல்லாஹு அவர்கள், நான் எப்படி சொல்வேன், என்னுடைய நாவால் எப்படி சொல்வேன், என்னுடைய நாயகத்திற்கு முள்ளு குத்தினாலே எங்களால் தாங்க முடியாது, அவர் போய் நான் எப்படி கெட்டவர்னு சொல்லுவேன் சொல்லி கடைசியாக தூக்கில் போடப்பட்டார்கள் குபைப் ரலியல்லாஹு. இப்படிப்பட்ட சஹாபாக்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? மனைவிமார்கள் எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழுவாதீங்கம்மா, எனக்காக வேண்டிய அழுவ வேண்டாம், துஆ செய்யுங்கள், பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ் அவனை சந்திப்பதற்கு என்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றான்.
அல்லாஹ்வை சந்திப்பதற்கு என்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அம்மா யாரும் அழுவ வேண்டாம், துஆ செய்யுங்கள், சபரோடு இருங்கள், அல்லாஹ் உதவி செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருக்கிறாங்க. இருந்தாலும் மைமுனா ரலியல்லாஹு புரிந்து கொள்கிறார்கள், நாயகத்துடைய ஏக்கம் எல்லாமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில தான் இருக்கு. அவர்கள் புரிந்து கொண்டு எல்லா மனைவிமார்களையும் அழைத்து நாம என்ன செய்யலாம் தெரியுமா, ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டையே வைத்து நாயகத்திற்கு நாம ஹிதுமத் செய்யலாம் சொல்லி எல்லாரும் மசூரா செய்து கடைசியாக நாயகத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலேயே வைத்து எல்லா மனைவிமார்களும் ஹிதுமத் செய்தார்கள். போக போக முடியல. நாயகத்துடைய கடைசி தருணங்களை பாருங்கள். எப்படி இருந்த நாயகம் கடைசியாக நடக்க முடியவில்லை, நடையும் தளர்ந்து போகிறது, நடையும் தளர்கிறது. இன்னும் நாயகம் மௌட்டாக வெறும் 17 வக்துகள் மட்டுமே பாக்கியாக இருக்கு. 17 வக்து மட்டுமே இருக்கு. இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தொழ வைக்கவும் முடியலை, இமாமத் செய்யக்கூட முடியலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பல நபர்களுடைய நோய்களை ஷிஃபா செய்த, பல பைத்தியக்காரர்களை ஷிஃபா செய்த அப்படிப்பட்ட நாயகத்திற்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு தொழ வைக்க முடியாமல் போனது. இஷாவுடைய நேரம் வந்துருச்சு. சஹாபாக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாயகத்திற்கு உடனே நினைவு வருது, அம்மா ஆயிஷா தொழுகையுடைய நிலைமை என்ன ஆச்சு, தொழுகையுடைய ஹால் என்ன ஆச்சு, தொழுகையுடைய நேரம் வந்து விட்டதா? ஆயிஷா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியே உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து குளித்து விட்டு ஒது செய்றாங்க, மயங்கி விழுகிறார்கள். அம்மா ஆயிஷா என்ன ஆச்சு? யா ரசூலுல்லாஹ் உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே திரும்பவும் ஒது செய்றாங்க, திரும்பவும் மயங்கி விழுகிறார்கள். இப்படியே ஆயிக்கொண்டு பல முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்ய மயங்கி இப்படியே விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக நாயகத்தால் போக முடியல. கொஞ்சம் தெளிவு வந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அம்மா ஆயிஷா உங்களுடைய வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தொழுவிக்க சொல்லுங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ் என்னுடைய வாப்பாவால் முடியாது, கண்டிப்பாக முடியாது. என்னுடைய தந்தை அவ்வளவு பலகீனமாக உள்ளம் கொண்டவர், உங்களுடைய இடத்துல போய் அவர் எப்படி தொழு வைப்பார், அவரால் தாங்க முடியாது யா ரசூலல்லாஹ். உடனே ஹப்ஸா ரலியல்லாஹு வந்து, யா ரசூலல்லாஹ் என்னுடைய வாப்பா தொழு வைக்கட்டும், என்னுடைய வாப்பா உங்களுடைய தொழு வைக்கட்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுங்களேன். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பெண்மணிகள் மஷவரா கொடுத்ததை போல நீங்களும் ஆகிவிட வேண்டாம், தொழுவிக்க சொல்லுங்கள் அபூபக்கரை என்பதாக சொல்லி கடைசியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொழு வைத்தார்கள். நாட்கள் போகிறது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக வெறும் 3 நாட்கள் மட்டுமே இருக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்க்க வராங்க. ஒரு தகப்பனாரும் மகளும் எப்படி இருக்கணும் சொன்னா, நம்முடைய நாயகமும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் மிகவும் முன்மாதிரியாக இருந்தார்கள். மகள் பார்க்க வந்தாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து போய் என்ன செய்வாங்க தெரியுமா, மரியாதையோடு உள்ளே வர வைப்பார்கள். அந்த தருணத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்க்க வராங்க. நாயகம் எழுந்திருக்கும் முயற்சி செய்கிறார்கள். கையை வைத்து எழுந்திருக்கலாமே சொல்லி எழுந்திருக்கிறாங்க. திரும்பவும் சலுகி விழுகிறார்கள். முடியல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். திரும்பவும் முயற்சி செய்றாங்க, திரும்பவும் விழுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்த்து அழுது கொண்டே, யா ரசூலல்லாஹ் நீங்கள் அமருங்கள், எழுந்திருக்க வேண்டாம் யா ரசூலல்லாஹ். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவை கூப்பிட்டு, அம்மா ஃபாத்திமா சில விஷயங்களை காதோடு காதாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், அம்மா கொஞ்சம் கிட்ட வான்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார்கள். நாயகத்துடைய வஃபாத்துக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, அப்படி சொல்றாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு, அது ஒண்ணும் இல்ல அம்மா ஃபாத்திமா, நான் இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் மௌத்தாகி விடுவேன். எனக்கு பிறகு என்னை முதல் சந்திக்கக்கூடியவர் யாருன்னு சொன்னா அது நீயாகத்தான் இருக்கும். கவலைப்படாதம்மா, என்னை முதலாவதாக சந்திக்கக்கூடியது நீதான் என்பதாக ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார்கள். அதே போல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு நாயகத்துடைய வஃபாத்துக்கு பிறகு சரியாக 8 மாதத்திலே அவர்களும் வஃபாத்தாகி போகிறார்கள். நாட்கள் போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபஜ்ருடைய நேரம் வருது. கொஞ்சம் உடல்ல தெம்பு வந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் உடல்ல தெம்பு வந்த மாதிரி இருக்கு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை பார்க்கிறார்கள், எப்படி தொழு வைக்கிறாங்கன்னு சொல்லி. அபூபக்கர் எல்லாம் தொழு வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். சரி நம்ம போறான்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அவர்களையும் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து, வாருங்கள் என்னை அழைத்து செல்லுங்கள்
சஹாபாக்களுடைய துணையோடு தோள் புஜத்திலே கையை போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு போறாங்க. எப்படி போறாங்க தெரியுமா? நாயகத்துடைய இரண்டு கால்களும் தரையிலே தேய்த்துக் கொண்டே வருகிறது. ரத்தத்துடைய சுவடுகளால் இன்னைக்கு நாம நினைச்சு பார்க்கிறோம் தொழுகையை எந்த அளவுக்கு இன்னைக்கு நாம வேண்டும் என்றே ரொம்ப அசால்ட்டாக பொறுப்போக்காக இன்னைக்கு நாம இருக்கிறோம். இறுதி தூதர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சக்கராத்துடைய வேதனையிலேயும் இரண்டு சஹாபாக்களுடைய துணையோடு தோள்புஜத்திலே கையை போட்டு என்ன செய்யறாங்க? காலை அந்த தரையிலே தேய்த்தவாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு போறாங்க. அபூபக்கர் அவங்க பார்த்து புரிந்து கொண்ட உடனே அப்படியே பின்னாடி வராங்க. நாயகம் முன்னாடி போய் அமர்ந்த நிலையிலே தொழு வைக்கிறார்கள். தொழுகை முடிகிறது. ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே அமர்ந்து கடைசியாக சஹாபாக்களை நசிஹத் செய்கிறார்கள். அதுதான் நாயகத்துடைய கடைசி உபதேசமாக இருந்தது. சஹாபாக்கள் அமர வைத்து நாயகம் அழுது கொண்டே, தோழர்களே, நான் யாருக்காவது கடனை வாங்கி இருக்கின்றேனா சொல்லுங்கள், நான் அதை அடைத்து விடுகின்றேன். ஒரு சஹாபி எழுந்து, யா ரசூலுல்லாஹ், அன்றைக்கு ஒரு நாள் ஒரு ஏழைக்கு கொடுப்பதற்காக 7 திர்ஹங்களை வாங்கியிருந்தீர்கள் யா ரசூலுல்லாஹ். 3 திர்ஹங்களை வாங்கியிருந்தீர்கள் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அந்த சஹாபியை அழைத்து அதை ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக அந்த கடனை அடைத்து விட்டார்கள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தில் ஒரு சஹாபி எழுந்து, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய நெஞ்சு ரொம்ப கல் நெஞ்சாக இருக்கு, இரக்கமே வர மாட்டேங்குது, துஆ செய்யுங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. மூன்றாவது இத்தகுன் நிசா, தோழர்களே, பெண்மக்களை பயந்து கொள்ளுங்கள், மனைவிமார்களுடைய விஷயத்திலே அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்வாவோடு இருங்கள், இறையச்சத்தோடு இருங்கள் என்பதாக அந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பற்றி அவ்வளவு கடினமாக அவ்வளவு அட்வைஸாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. நான்காவதாக ஒரு பெண்மணி, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்காத ஒரு கடுமையான நோய் இருக்கு, துஆ செய்யுங்க. அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருந்தால் அப்படியே துஆ செய்திருக்கலாம். நம்முடைய உம்மத்தை கேட்டு விட்டார்கள் என்று சொல்லி அந்த மிம்பர் படியில் இருந்து இறங்கி கடுமையான தலைவலி, காய்ச்சல் அப்படி இருந்தும் சஜ்தாவிலே விழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்காக துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், இந்த பெண்மணியுடைய நோயை நீ ஷிஃபா செய். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் சஹாபாக்களுடைய துணையோடு மிம்பர்ல அமர்றாங்க. கேக்குறாங்க, இத்தனை நாட்களாக இத்தனை வருடங்களாக யாருடைய மனதையாவது நான் நோகடித்து இருக்கின்றேனா? யாருடைய மனதையாவது நான் புண்படுத்தி இருக்கின்றேனா? உடனே உகாஷா ரலியல்லாஹு எழுந்து, நாகர் ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கபரை மென்மேலும் ஒளிமயமாக்குவானாக, அழகாக பாடுவார்கள். உகாஷா ரலியல்லாஹு எழுந்து, யா ரசூலல்லாஹ், என்னை ஒரு நாள் நீங்கள் அடித்திருக்கிறீர்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உகாஷா வாங்க வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி, என்னையும் அடித்துக் கொள்ளுங்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் முன்னாடி. உடனே உகாஷா ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், என்னை தனிமையில் அடித்தீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலேயும் அந்த நிலையிலேயும் சஹாபாக்களுடைய துணையோடு ஒரு தனி அறைக்கு போறாங்க. அங்கேயும் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ அடித்துக் கொள்ளுங்கள் உகாஷா. அங்கேயும் போய், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஆடை இல்லாமல் என்னை அடித்தீர்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடையை கலட்டி, உகாஷா அடித்துக் கொள்ளுங்கள். உடனே உகாஷா ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், கோபப்பட வேண்டாம் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சுற்றி அவர்களுடைய உடல் முழுக்க என்ன செய்றாங்க? அவருடைய அந்த மேல் உடத்தில் அனைத்திலையும் உகாஷா ரலியல்லாஹு முத்தமிடுகிறார்கள். நுபுவத்துடைய அடையாளத்திலே முத்தமிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய மேனியோடு உன்னுடைய மேனி சேர்ந்ததினால் அல்லாஹ் உன்னுடைய உடலை நரகத்திற்கு ஹராமாக்கி விட்டான். சொல்லிட்டு திரும்ப வந்து அமர்றாங்க. கடைசியாக சொல்றாங்க, தோழர்களே, ஹாஃபிது அலஸ் ஸலவாத், தொழுகையுடைய விஷயத்திலே பேணுதலாக இருங்கள். தொழுகையை எந்த நேரத்திலேயும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். தொழுகையுடைய விஷயத்திலே கவனமாக பேணுதலாக இருங்கள் சொல்லி சஹாபாக்களை அட்வைஸ் செய்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆக சரியாக ஒரு நாள் தான் இருக்கு. ரபியுல் அவ்வல் பிறை 11 அன்றைக்கு இரவு அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து
யா ரசூலல்லாஹ் 10 வருடம் நான் உங்களுக்கு கிதுமத் செஞ்சிருக்கிறேனே, இதுவரை என்னை சீன் கூட சொன்னது இல்லையே, உங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனை, இப்படிப்பட்ட சக்கராத்துடைய வேதனை, யா அல்லாஹ் இந்த வேதனை எனக்கு கொடுத்துரு, என்னுடைய நாயகத்திற்கு நீ சுகத்தை கொடுத்துரு. மறுநாள் ஃபஜர் கடைசி தொழுகை, ரபியுல் அவ்வல் பிறை 12 ஃபஜருடைய தொழுகை. ஸல்லல்லாஹு உடம்புல கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருக்கு. சரி தொழுகைக்கு போறான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அலி ரலியல்லாஹு பார்த்த உடனே சந்தோஷப்பட்டு நாயகத்திற்கு உடல்நிலை சரியாகி விட்டது சொன்ன உடனே ஒரு அறிவுடைய விஷயத்தில் அவர்கள் கூர்மையாக இருந்தாலும் அனுபவ விஷயத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான் சொல்றாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அலியே அப்படி நினைக்க வேண்டாம், எரிகிற நெருப்பு இன்னும் அதிகமாக எரிகிறது, நாயகம் இன்றைக்கு வஃபாத் ஆகி விடலாம். அந்த சொல்லை கூட கேட்க முடியாம அலையெல்லாம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். கடைசியாக கேட்கிறாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு அலியை போய் கேட்டு வாங்க, யார் அடுத்த கலீஃபா? எனக்கு துணிச்சல் இல்லை. வீரம் என்று பேர் போன அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைபருடைய அந்த கோட்டையை அகற்றிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் நாயகத்திற்கு முன்னால் சென்று பேசுவதற்கு துணிச்சல் இல்லை. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுது விட்டு சஹாபாக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல அப்படியே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழியா போறாங்க. கடைசியாக சஹாபாக்களை பார்த்து எதுவும் பேசல. கடைசியாக ஒரு புன்முறுவலை கூர்ந்து மெலிசாக சிரித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க. போன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு மடியிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கரெக்டா அந்த முற்பகலுடைய நேரம் வந்து விட்டது. ஆயிஷா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு என்ன வேண்டும்? அம்மா ஆயிஷா எனக்கு மிஸ்வாக் வேண்டும். அந்த நேரத்திலே நாயகம் மிஸ்வாக் செய்கிறார்கள். நாயகம் ஆயிஷா கிட்ட சொல்றாங்க, அம்மா ஆயிஷா என்னால் தாங்க முடியவில்லை, நேரம் நெருங்க நெருங்க அல்லாஹும்ம ஹவ்வினா அலைனா சக்கராத்தில் மௌத், அல்லாஹும்ம ஹவ்வினா அலைனா சக்கராத்தில் மௌத், யா ரப்பே மௌத்துடைய சக்கராத்துடைய இந்த வேதனையை என்னை குறைத்து வை என்பதாக நாயகமே துஆ செய்திருக்கிறார்கள். அம்மா ஆயிஷா முடியவில்லை என்னால் தலைவலி கடுமையாக ஆகிறது, மலக்குமார்களுடைய வருகையும் நெருங்கி விட்டது அம்மா ஆயிஷான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக மலக்குமார்களுடைய வருகையும் வந்து விட்டது. பொதுவாக இஸ்ராயல் மலக்கு மட்டும் தான் வருவாங்க. நாயகத்துடைய ரூஹை வாங்க இஸ்ராயல் மலக்கு, ஜிப்ரீல் மலக்கு, புதுசா இஸ்மாயில் மலக்கு. ஜிப்ரீல் ஸலாம் அறிமுகப்படுத்துறாங்க, யா ரசூலல்லாஹ் இவர்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இவர் ஆரம்பத்தில் இருந்தே உங்களை பார்க்கணும் பார்க்கணும் சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தார். ஆனா அல்லாஹ் இவருக்கு இப்போதான் அனுமதி கொடுத்திருக்கிறார். அந்த இஸ்மாயில் மலக்கு அழுதுகிட்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ் இந்த நேரத்திலே தான் அல்லாஹ் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், யா ரசூலல்லாஹ் கவலையோடு அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஒரு புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அழுது கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு இஸ்ராயல் மலக், யா ரசூலல்லாஹ் நான் யார்ட்டையும் அனுமதி கேட்க மாட்டேன், யார்ட்டையும் நான் அனுமதி கேட்க மாட்டேன், உங்கள்ட்ட அனுமதி கேட்கிற யா ரசூலல்லாஹ் உங்களுடைய ரூஹை வாங்கலாமா? ரபியுல் அவ்வல் பிறை 12 சரியான முற்பகல் நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டே, இஸ்ராயீலே என்னுடைய ஹபீப் என்னுடைய ரப்பை பார்க்க எனக்கும் ஆசை இருக்காதா? வாங்கிக் கொள்ளுங்கள். இஸ்ராயீல் மலக்கு ரூஹை வாங்க தொடங்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலி தாங்க முடியல. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க, யா அல்லாஹ் இந்த உம்மத்துடைய எல்லா சகராத்துடைய வேதனையை எனக்கு கொடுத்துரு. ரூஹை வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹும்ம ரஃபீகல் ஆலா, அல்லாஹும்ம ரஃபீகல் ஆலா, அல்லாஹும்ம